பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிராமர் வந்து கொடுக்கல. ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரெடியூஸ் மூவ் தட் கேன் பி டேக்கன் பை அ பாட்டம் அப் பார்சர். ஸோ பார்சர் என்ன பார்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஃபார் அ கிராமர் வித் நோ எப்சிலான் அண்ட் யூனிட் ப்ரொடக்ஷன். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா வித் நோ எப்சிலான்னா ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் ரூலில் வந்து வி டோன்ட் ஹாவ் அ ப்ரொடக்ஷன் ரூல் வித் எப்சிலான். ஸோ இந்த மாதிரி வந்து கிடையாது. ஓகே, ஸோ ஏ டென்ஸ் டு எப்சிலான் அப்படின்னு நம்ம கிராமரில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நோ யூனிட் ப்ரொடக்ஷன் விச் மீன்ஸ் ஏ டென்ஸ் டு சிங்கிள் ஏ இந்த மாதிரி வரக்கூடாது. திஸ் இஸ் யூனிட். யூனிட்னா சிங்கிள் ஒரு லெட்டர் வர்ற மாதிரி ஒரு சிம்பிள் வர்ற மாதிரியான ப்ரொடக்ஷன் ரூலில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு ரூல்ஸும் இல்லாத ஒரு கிராமராக நம்ம வந்து எழுதணும். மீன் வி கேன் அஸ்யூம் எனி கிராமர். ஸோ அந்த மாதிரி கிராமரில் ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரெடியூஸ் மூவ், வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரெடியூஸ் மூவ்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து லெட்ஸ் அஸ்யூம் அ கிராமர். ஸோ நம்ம ஒரு கிராமர் அஸ்யூம் பண்ணிப்போம். லைக் say for example let's say a tends to bc. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் a tends to b போடலாம், பட் அது a tends to b நான் போடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா if I do this இப்போ for example if I put b tends to a, இந்த ரூல் வந்து it is not applicable. ஓகே, ஆர் b tends to a இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இதை அவாய்ட் பண்ணுறோம். இதை அவாய்ட் பண்ணிட்டு a tends to bc. ஸோ ரெண்டு சிம்பிள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். பிகாஸ் யூனிட் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அலோவ். அதனால ரெண்டு சிம்பிள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். Now what is b? So let's assume b to be some some literals actually. Okay, so என்ன literal எடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க to pass a string with n tokens. Okay, so let's assume that if நான் a போட்டேன் அப்படின்னா அது single letter ஆயிடும். So single production, that is unit production is not allowed. So அதனால double a போட்டுக்கிறேன். So and then c க்கு பதிலா அதே மாதிரி let me use some other symbol b. Okay, so a b, capital A, capital B, capital C are non-terminals and small a, small b are terminals actually. Okay, so இப்போ இதான் நம்மளோட grammar. We assumed a grammar. Okay, இப்போ இந்த grammarல வந்து பார்த்தீங்கன்னா there is no epsilon transition and there is no unit transition actually. Unit production கிடையாது. Okay, so இது வந்து நம்ம assume பண்ணிட்ட grammar. இப்போ இந்த grammarல so we need to understand, yeah, so இப்போ இந்த grammarல so we need to find out what is the maximum number of reduced moves அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். Okay, so for that let us assume some string. Okay, so ஏதாவது ஒரு string assume பண்ணிப்போம். So like for example in the string வந்து AA BB. So an example string. So this is a valid string for this, right? Correct. So if I put A tends to BB, so BC in the B வந்து we can replace it with AA, and in the C வந்து we replace with BB. So this is a valid string actually. So இப்போ we need to find out what is the maximum number of reduced moves வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம find out பண்ணணும். Okay, so first we'll start with the start symbol, which is A tends to BB, BC. Okay, next B is B. So it is bottom up parsing. So which is bottom up parsing is part of your LR, left to right. So we have to start with the left symbol. So left symbol is B. So B, we are replacing it with A, then C. Okay, then AA is a terminal. Then which means we cannot expand it further. அதுக்கப்புறம் C க்கு வருவோம். So C வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா it will be B. Okay, so this is reduction number 1, reduction number 2 and reduction number 3. So மொத்தம் 3 reduction steps வந்து இங்க இருக்கு actually. Okay, so நம்மளோட string எடுத்துப்போம். நம்ம string என்னது AA BB. So what is the length here? Length small n is 4 actually. Okay, so for a length of 4, number of reduction steps is 3 actually. Okay, so adhe madri when you have a length of n equal to, let's say for example n equal to 5 irundhuchu appadina you'll have number of reduction steps to be 4 agum. Adhe mari n equal to 6 na it will be 5. So which means n minus 1. So total number of I mean the length of the string minus 1. So avlo number of reduction step vandu irukum. So the answer here is n minus 1. Right? So question when the grammar is not specified, so you can assume any grammar provided
அந்த கொஸ்டின்ல என்ன மாதிரியான ரூல் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த ரூலுக்கு தகுந்த மாதிரி we have to form the grammar. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்சிலான் டிரான்சிஷன் இஸ் நாட் அலவுட் அண்ட் செகண்ட் யூனிட் ப்ரொடக்ஷன் ரூல் இஸ் நாட் அலவுட். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா since யூனிட் ப்ரொடக்ஷன் நாட் அலவுட் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாமே வந்து பேரா எடுத்துருக்கோம். ரைட்? ஸோ சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுல நம்ம எடுத்துக்க கிராமர் வந்து ஏதன் அந்த பிசி அப்படிங்கிற கிராமர் எடுத்து நம்மளாவே என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏ டென்ஸ் டு ஏன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரூல் இதுல அதை அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிதானே சார்? இல்ல ஏ டென்ஸ் டு ஏ வந்து இருக்க கூடாது ஆக்சுவலி எக்ஸாம்பிள் ஆக்சுவலி அதான் யூனிட் டெஸ்ட் அப்படிதானே? அது யூனிட் ப்ரொடக்ஷன் கரெக்ட். ஆமா சரி அது இருக்க கூடாது. ஓகே சார், அப்ப அந்த கிராமருக்குள்ள ரூலும் நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம ஃபார்ம், அதாவது இங்க கிராமர் கொடுக்காததுனால நம்ம கிராமர் ஏதாவது ஒரு கிராமர் நம்ம அசைன் பண்ணிக்கணும். சரி சார், சரி. ஓகேங்களா? ஸோ இன் ஜென்ரல் ஸோ நம்பர் ஆஃப் ரிடக்ஷன். ஸோ இப்போ இந்த ரிடக்ஷன், அதாவது ரிடக்ஷன் என்னன்னா, ஸோ வி ஸ்டார்ட் வித் ஸ்டார்ட் சிம்பிள் ஏல ஸ்டார்ட் பண்றோம். ஸோ கடைசியில் எல்லாம் முடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிங்ல முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்டார்ட் சிம்பிள் ஏ வந்து வி ஆர் ரெடியூசிங் இட் டு தி ஸ்டிங் ஆக்சுவலி. ஸோ இதான் வந்து ரிடக்ஷன். ஸோ இந்த ரெடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது. ஸோ இன் ஜென்ரல் லென்த் இஸ் லென்த் -1. ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ரிடக்ஷன் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ கன்சிடர் ஃபாலோயிங் கிராமர் ஜி. ஸோ இப்போ இதில் கிராமர் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அசைன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ கிராமர் இஸ் ஆல்ரெடி கிவன். S tends to A or B and A tends to small a or small c and capital B tends to small b or capital C. So where capital S, A, B are set of non-terminals and A, B, C is a set of terminals. Which of the following statement is or correct? So statement number 1, S1, LR1 can pass all the strings that are generated by using grammar G. Then statement number 2, LL1 parser can pass all strings that are generated by using grammar G actually. Okay. So இதான் question. So இதுல questionல எந்த statement வந்து correct அப்படிங்கிறது வந்து we have to choose actually. Okay. Okay, fine. So இப்போ நம்ம இந்த question ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்க கிராமர் வந்து கண்டுபிடிக்கிறது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ எதுக்காக இந்த ஆம்பிகியூட்டி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொன்னோம் அப்படின்னா, பிஃபோர் பார்சிங்ன்றது செகண்ட் ஸ்டெப், உங்க லாஸ்ட் ஸ்டெப்ல வர்றது சின்டாக்ஸ் இது பண்றது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இட் வில் செக் ஏதாவது ஆம்பிகியூட்டி இருக்கா, சின்டாக்ஸ் எரர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்சிங்க்கு போகும் ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு நீங்க ஒரு பார்ஸ் ட்ரீ ஜென்ரேட் பண்றீங்க, நம்ம பார்ஸ் ட்ரீ வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து we should confine that அந்த பர்டிகுலர் கிராமர் வந்து இட் இஸ் நாட் ஆம்பிகுவஸ் அப்படின்னு கன்ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரிலேட்டட் டு பார்சிங். அதனால ஃபர்ஸ்ட் we will check whether இந்த கிராமர் வந்து ஆம்பிகுவஸா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ செக் பண்ண ஃபர்ஸ்ட் ஆம்பிகுவஸா இல்லையான்னு செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வில் ஆன்சர் திஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து let's say I have a let's take a string. ஓகே, ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சின்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ திஸ் அ வேலிட் ஸ்ட்ரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து லெட்ஸ் ட்ரை டு கன்ஸ்ட்ரக்ட் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி நம்ம லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் வந்து வில் ட்ரை டு டூ. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து S tends to A, okay. Then okay, sorry, so this cannot generate a okay single letter மட்டும் தான் allowed. So let's take only single letter. Okay, C மட்டும் எடுத்துப்போம். Okay, it does not support more than one character actually. It's a single terminal grammar. So C நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து இப்போ வந்து C. Okay, so we are going to check whether இந்த C வந்து ஒரே ஒரு டெரிவேஷன் ட்ரீ மட்டும் தான் பாசிபிளா அப்படின்னு செக் பண்ணுவோம். So let's start with S. Start symbol S. S tends to capital A. Okay, and then A வந்து we are replacing it with C. So இது வந்து ஒரு டெரிவேஷன். இன்னொரு டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா let me start with S. So இப்போ இங்க நம்ம A choose பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலா let me choose B also. Okay, so B is replaced with C now. So B
C actually. So இங்க வந்து பாத்தீங்கன்னா there are ரெண்டு derivation tree இருக்கு, right? So which is not which should not be கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு சிம்பிளுக்கு we should have only one derivation tree. பட் நம்ம ரெண்டு derivation tree வந்ததுனால இந்த கிராமர் வந்து it is an ambiguous grammar actually. So this is an ambiguous grammar. So grammar ambiguous இருந்துச்சு அப்படின்னா we cannot go for the passing step actually. Okay, that cannot be passed. Meaning உங்க கிராமர் வந்து unambiguous இருந்தா மட்டும்தான் வந்து கரெக்டா நம்ம பாஸ் பண்ண முடியும், or else we cannot pass it properly. So since the grammar is ambiguous, so இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே வந்து தப்பு. So the answer is neither S1 nor S2. Sir, in this example, L stands for L means left to right, R means right derivation, right sir? ஆமா, கரெக்ட். லெஃப்ட் டு ரைட் டெரிவேஷன், கரெக்ட். Okay sir, left to right and right most லெஃப்ட் derivation. டெரிவேஷன் கிடையாது, லெஃப்ட் டு ரைட் பார்சிங். பார்சிங் வந்து லெஃப்ட் டு ரைட். இப்போ ஒரு சிம்பிள் இருக்கு அப்படின்னா A B B இருக்கு அப்படின்னா லெஃப்ட் டு ரைட். ஸோ ஏ ஃபர்ஸ்ட் எடுக்கும், அடுத்து பி எடுக்கும், லெஃப்ட் டு ரைட் பார்சிங். டெரிவேஷன் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் இஸ் ஆல்வேஸ் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் தான். நேற்று நம்ம சொன்னோம் இல்லைங்களா, LL means sir LR1 அப்படின்னா it is left to right right most derivation. Okay, LL means sir left to right, left most derivation. Correct. Okay. எக்ஸ்கியூஸ் மீ சார். Okay sir. ஆம்பிகுட்டி அப்படின்னு சொன்னா அது கரெக்டா மேட்ச் ஆகல அப்படின்னா ஆம்பிகுட்டி. அன்ஆம்பிகுட்டினா கரெக்டா அதான் லெஃப்ட் டு ரைட் ரெண்டு பக்கமும் உள்ளது வந்து அந்த லீனியரா வர்றது வந்து கரெக்டா வரும், அப்படிதானே சார்? இல்ல ஆம்பிகுட்டினா என்னன்னா, இப்போ இந்த C அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு டெரிவேஷன் ட்ரீ தான் நமக்கு வந்திருக்கணும், ஆனா ரெண்டு டெரிவேஷன் ட்ரீ வந்திருக்கு பாருங்க. ஒரே சிம்பிளுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நம்மளால ரெண்டு தடவை நம்ம ரெண்டு டிஃபரெண்ட் பாசிபிள் ட்ரீ வந்து வரைய முடியும். ஆமா சார், ஏன்னா எஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஏ போட்டீங்க, ஏ வந்து சீன் போட்டீங்க, அப்புறம் எஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து ஏ இல்லனா பி போடலாம், அதனால பி போட்டு அடுத்தாலே சி கொண்டு வந்துட்டீங்க. கரெக்ட். அதனால இது ரெண்டு பாசிபிள் இருக்குங்களா? இப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, அப்ப நான் ஏ எடுக்கணுமா இல்ல பி எடுக்கணுமா அப்படிங்கிறது. கரெக்ட். சோ இதுதான் ஆம்பிகுவஸ் ஆக்சுவலா. அப்படியே சார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆம்பிகுவஸ்னா கரெக்ட்டா வந்துட்டு இங்க கொடுத்தது வந்து ஓகே. லிட்டரலா ஆம்பிகுவஸ்னா என்ன அர்த்தம்னா குழப்பம்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ எனக்கு குழப்பம்னு அர்த்தம். குழப்பம், கரெக்ட்டுங்களா? சோ எஸ்க்கு நான் ஏ எடுக்கணுமா இல்ல பி எடுக்கணுமா? எனக்கு ஏ எடுத்தாலும் ஒரு ஆன்சர் வரும், பி எடுத்தாலும் ஒரு ஆன்சர் வரும். இது ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் சீன் வருது, அதனால பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி குழப்பமா இருக்க கூடாது. நம்ம பார்சிங் பண்றதுக்கு முன்னாடி குழப்பம் இல்லாம இருக்கணும். சோ இந்த குழப்பம் நம்ம இது பண்ணிப்போம், ஏன்னா we have intelligence, அதனால நமக்கு ஓகே. பட் கம்பைலருக்கு வந்து தெரியாது. நம்ம கம்பைலருக்கு சொல்லும் போது எந்த விதமான குழப்பமும் இல்லாம சொல்லணும். சோ இந்த மாதிரி நம்ம குழப்பி சொல்லணும் அப்படின்னா அது வந்து it is not a proper grammar, it is an ambiguous grammar. Okay sir, thank you. Sir, one more doubt here. இப்போ first time நீங்க வந்து stat symbol that extends to a ன்னு கொடுத்திருக்கீங்க, a வந்து replace with c ன்னு கொடுத்திருக்கீங்க. இது first stepலயே வந்து உங்களுக்கு ஆன்சர் ஸ்ட்ரிங் கிடைச்சிருச்சுங்க cங்கிறது. அப்புறம் செகண்ட் டைம் டெரைவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே cங்கிறது கிடைச்சிருச்சு. இன் கேஸ் நமக்கு வந்து 2-3 ஸ்டெப் நம்ம பண்ணும்போது ஆம்பிகிட்டி வந்தா கூட ரெண்டு கன்சிடர் பண்ணலாம் இல்லைங்க சார்? அந்த ஸ்டெப்ஸ் பண்ணலாம். ஆமா, நீங்க வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அப்ப நான் போன கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல் வந்து ட்ரிவியல் லிட்டரல்ஸ் எடுக்காதீங்கன்னு சொன்னேன், which means length 1ல எடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த கிராமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா it can produce only c மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், வேற எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதனால தான் இங்க நான் சிம்பிள்ஸி எடுத்து பார்த்தேன், ஆனா வரல அது ஆக்சுவலா. சோ அதனால தான் நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரிங் ஆஃப் லெந்த் 1 எடுத்துக்கிட்டோம். ஓகே சார். ரெண்டு ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்து சார்ட் அவுட் பண்ணும்போது ரெண்டு ஸ்டெப்லயே வந்து நமக்கு ஸ்ட்ரிங் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். செகண்ட் ப்ரொடக்ஷன் எடுத்து பண்ணும்போது அகைன் ஒரு மூணாவது ஸ்டெப்ல நமக்கு ஸ்ட்ரிங் வருது. அப்ப ரெண்டு ஸ்ட்ரிங்குமே சேமா இருக்கும்போது நமக்கு ஆம்பிகுவஸ் வரும். அப்ப வந்து அதை கன்சிடர் பண்ணலாமா சார்? செகண்ட் ஸ்டெப்லயே வந்துருச்சு நமக்கு. எஸ் பண்ணலாம். ஓகே சார், ஓகே. சார் ரெண்டு இதாவும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கும்போது தானே சார் அது ஆம்பிகுவஸ். அதாவது கரெக்டா முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா ஆம்பிகியூட்டி வராது மேம். அதாவது இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம், எதுவும் டிசைட் பண்ண முடியாது. அதான் இதுவும் இருக்காது அதுவும் இருக்காது, எதுவும் சொல்ல முடியாதுல்ல மேம். we cannot decide the how to solve that. அது வந்து கம்பைலரால ஏத்துக்கிட முடியாதுங்கிற சிச்சுவேஷன்ல அது ஆம்பிகுவஸ் ப்ராப்ளமா வரும் மேம். அப்படிதானே சார்? ஆமா, கரெக்ட்.
ஓகே ஓகே ஓகேங்க மேம். தேங்க்யூ தேங்க்யூங்க சார். ஓகே. ஸோ எல்எல்க்கும் எல்லாருக்கும் ஒரு ஜஸ்ட் சிம்பிளா நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் நீங்க சொன்னது கரெக்ட் தான். முன்னாடி யாரோ சொன்னீங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலி எல்எல் பார்சர், இந்த ஒன் வந்து என்னன்னா ஒன் லிட்டரல் அட் அ டைம் ஆர் ஒன் ஸ்டிங் அட் ஒன் சிம்பிள் அட் அ டைம். அதுதான் வந்து இந்த ஒன். லுக் அஹெட் வந்து ஒன் தான் இருக்கும். கரெக்ட். ஸோ எல்எல் ஜஸ்ட் சிம்பிளா எல்எல் போடுறோம். எல்எல் அண்ட் எல்ஆர். ஓகேங்களா? ஸோ எல்எல் அப்படின்னா இட் இஸ் லெஃப்ட் டு ரைட். ஆக்சுவலா இது லெஃப்ட் டு ரைட் தான், இதுவும் லெஃப்ட் டு ரைட் தான். ஸோ உங்களோட லுக்அப் வந்து லெஃப்ட் டு ரைட் தான் நடக்கும். பட் டெரிவேஷன் ட்ரீ போடும்போது பாத்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் ட்ரீ அண்ட் எல்ஆர் இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் ட்ரீ. இது மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்களேன். லெஃப்ட் ரைட் எல்எல்னால லெஃப்ட் ரைட் தான், இதுவும் லெஃப்ட் ரைட் தான். லெஃப்ட் ரைட். உங்களுக்கு வந்து லுக்அப் வந்து எப்பவுமே பாத்தீங்க, இப்போ நான் ஏபி வச்சுக்கோங்க. A next B next A next B. So left to right. Lookup வந்து அதாவது அதுக்குள்ள அந்த லிட்டரல்ஸ மாத்தும்போது கிராமர் நீங்க டெரிவேஷன் லெஃப்ட் சைடுல தான் முதல்ல போடுவோம். அது வந்து இதுக்கு வந்து எல்எல்க்கு வந்து லெஃப்ட் மோஸ்ட், எல்ஆர்க்கு வந்து ரைட் மோஸ்ட். ரைட் மோஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் போடணும். சரி சரி. ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் பண்ணும்போது ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் வரும். ஆமா. அதாவது ஒரு இதுக்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம அப்ளை பண்ணும்போது ஆமா கரெக்ட். ஆமா. சார் ஒன் மோர் டவுட். இப்போ லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் வந்து டாப் டவுன் அப்ரோச்ல தான் சார் அப்ளை பண்ண முடியும். இப்போ ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் பாட்டம் அப்ல தான் பண்ண முடியும். அந்த மாதிரி எதனா ரூல்ஸ் இருக்காங்க சார்? அது லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒரு நிமிஷம். லாஸ்ட் கிளாஸ்ல ஒன்னு எடுத்தீங்க. பாட்டம் அப் அப்ரோச்ல வந்து ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் பண்றீங்க. லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன்ல வந்து டாப் டவுன் அப்ரோச் யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் சார். ஓகே ஒரு நிமிஷம். டைப் சோ பார்சிங் டைப் பாத்தீங்கன்னா டாப் டவுன் பார்சர், பாட்டம் அப் பார்சர். ஓகேங்களா? சோ எல்ஆர் அதாவது எல்ஆர் லெஃப்ட் டு ரைட் எல்லாமே பாட்டம். ஓகேங்களா? எல்ஆர் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாட்டம் அப்ல வரும். எல்எல் வந்து டாப் அப்ல வரும். டாப் டவுன்ல வரும். டாப் டவுன் பார்சிங். சோ இப்போ நம்ம வந்து எடுக்கும்போது கூட ஸ்ட்ரிங்ஸை வந்து டாப் டவுன் அப்ரோச் யூஸ் பண்ணீங்கன்னா எல்எல்1 எடுக்கணும். எல்எல் ஆமா. பாட்டம் அப்ரோச் யூஸ் பண்ணா எல்ஆர் பார்சர். கரெக்ட். ஆமா ஆமா. இந்த ஹைரார்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இத பேஸ் பண்ணி நிறைய ரிப்பீட்டடா क्वेश्चंस கேக்குறாங்க. ஓகேங்க சார். क्वेश्चन 3 போலாம். ஓகே ஓகே. So இது கொஞ்சம் ஈஸியான क्वेश्चन தான். So can you find out the number of tokens in the following statement? printf சார் இத நான் ரீட் பண்ணிருக்கேன். ஆன்சர் 10 இல்லீங்களா? புரியலங்க. 9ங்களா? இத நான் ரீட் பண்ணிருக்கேன் சார். நான் இப்போ ரீசன்ட்டா கோ த்ரூ பண்ணும்போது இந்த क्वेश्चन பாத்துர்க்கேன். ஆன்சர் will be 10. am I right சார்? 9 ன்னு கொடுத்திருக்கீங்க. 9 ஆன்சர் 9. ஓகே. என்ன டெர்மினல்ஸ் வரும் தெரியுமா? சார் புரியலங்க சார். இல்ல என்ன டெர்மினல்ஸ் டோக்கன்ஸ் printf bracket token. ஓகே. bracket opening bracket. ஓகே. then double quote வந்து கன்சிடர் பண்ணுவீங்களான்னு தெரியல. I equivalent to I வந்து கன்சிடர் பண்ணுவோம். I equivalent to %d ஒரு டோக்கன். ஓகே. ஃபர்ஸ்ட் printf சொன்னீங்க. printf அது bracket open bracket. ஓகே. எனக்கு டபுள் கோட் கன்சிடர் பண்ணுவோமான்னு தெரியல. பட் I equivalent இருக்கு. I equal %d. ஓகே. அதே மாதிரி கம்மாவும் கன்சிடர் பண்ணுவோமான்னு தெரியல. ampersand %x. ஓகே. %x அவ்வளவுதான் இல்லைங்க சார்? %x கன்சிடர் இந்த கம்மால கன்சிடர் பண்ணுவோமா? கம்மா 2 3 4 5 6 7 அப்பவே 7 தான் வருது இல்லையா? 7 அப்ப கம்மாவும் டபுள் கோட்டும் வரும். ஒரு கம்மா தான் இருக்கு. அதனால ஒரு கம்மா எடுத்துக்கிட்டீங்க. கம்மா bracket close. ஓகே. க்ளோசிங் bracket. சோ அப்போ 9 சொல்றீங்களா? ஓகே. ஆன்சர் இல்லைங்க சார். டபுள் கோட்டும் வரும்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து 10 ஐ திங்க் சோ. ஏன்னா நான் ஆன்சர் will be 10. டபுள் கோட்டோட சேர்த்தீங்கன்னா 10 வரும். டபுள் கோட்ஸ் கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 10. ஓகே. 10 வரும் டபுள் 9. ஓகே. சோ இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ்ல இருக்கிறத வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண மாட்டோம். டபுள் கோட்ஸ்ல கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ட் as ஸ்டிங் டோக்கன்.
that itself is considered as token. ஒரு அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் இந்த ஹோல் இது இருக்கு இல்லைங்களா, அது ஸ்ட்ரிங். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரிங் itself is taken as token. ஸோ அந்த ஒன்று. ஸோ இப்போ எதெல்லாம் டோக்கன் பார்த்தீங்கன்னா printf இஸ் ஃபர்ஸ்ட் டோக்கன். அடுத்தது வந்து ஓப்பன் பிரேஸ், அதுக்கப்புறம் டபுள் கோட் உள்ள இருக்கிறது அப்படியே ஒரே ஒரு டோக்கனா கன்சிடர் பண்ணும், which means I equal to %d, ampersand I equal to x. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லா ஒரு டோக்கனா கன்சிடர் பண்ணும். அதுக்கப்புறம் கமா இஸ் ஆல்சோ டோக்கன். அதுக்கப்புறம் I is one token, ampersand is other token, க்ளோசிங் பிரேஸ், அதுக்கப்புறம் செமிகோலன், அது கூட டோக்கன். ஸோ உங்களுக்கு நீங்க செமிகோலன் உங்களுக்கு எரர் வருது இல்லைங்களா, கம்பைலர் நீங்க கம்பைல் பண்ணும்போது செமிகோலன் உங்களுக்கு எரர் வரும். டோக்கன் மிஸ்ஸிங் அப்படி நீங்க நல்லா நோட் பண்ணிட்டீங்க தெரியும். டோக்கன் மிஸ்ஸிங் போட்டு செமிகோலன் உங்களுக்கு வரும் ஆக்சுவலி. ஸோ டோக்கன், இந்த செமிகோலன் இஸ் ஆல்சோ டோக்கன் ஆக்சுவலி. அதே மாதிரி இப்போ நீங்க டபுள் கோட்ல ஏதாவது நீங்க பிரிண்டப்ல நம்ம நிறைய டபுள் கோட்ஸ் போட்டுருப்பீங்க, இதுக்குள்ள நீங்க இதுக்குள்ள என்ன கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரரே வராது ஆக்சுவலா. என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜ் கீக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ் எக்ஸுக்கு வந்து ஆம்பர்சண்ட் ஆஃப் ஐ ஆக்சுவலா. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணும் ஆக்சுவலா. இந்த பர்சன்டேஜ் டிக்கு வந்து ஐ வேல்யூ ஆஃப் ஐயை ரீப்ளேஸ் பண்ணு. அதே மாதிரி பர்சன்டேஜ் எக்ஸுக்கு வந்து ரீப்ளேஸ் இட் வித் அட்ரஸ் ஆஃப் ஐ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் நீங்க இதுக்குள்ள நீங்க என்ன மாற்றி கொடுத்தாலும் உங்களுக்கு எரரே வராது ஆக்சுவலா. ஏன்னா டபுள் கோட்குள்ள நம்ம கொடுக்குறது எதுவுமே வந்து சின்டாக்ஸ் செக்கிங்காக எடுத்துக்காது. பேசிக்கலா இந்த டோக்கனைசேஷன் எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, ஒன்ஸ் டோக்கன் பிரிச்சதுக்கு அப்புறம் யூ வில் கிவ் இட் டு தி சின்டாக்ஸ் அனாலிசிஸ். சின்டாக்ஸ் கரெக்டா ப்ராப்பரா இருக்கா, இந்த டோக்கன்ஸ்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்றோமா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் டோக்கன்ஸ் பிரிக்கிறோம் ஆக்சுவலா. ஸோ இப்போ டபுள் கோட்ஸ்க்கு நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். ஈவன் நீங்க வந்து எனி ஸ்ட்ரிங் சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ ஓகேங்களா? இப்போ ஆடிபிளா இருக்கு. ஓகே. ஸோ அதான் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா டபுள் கோட்குள்ள நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருந்தாலும் அந்த மிஸ்டேக் ஆக்சுவலி தெரியாது. விச் மீன்ஸ் அது கன்சிடர் டு பி ஸ்ட்ரிங் அப்படிங்கறனால ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஃபார் சின்டாக்ஸ் செக்கிங். அதனால இதுல இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் தேர் இஸ் ஒரு ஏதாவது டபுள் கோட்குள்ள இருந்துச்சு அப்படின்னா we have to consider it to be one single token. ஓகே. ஓகேங்களா? இப்போ அப்படினு பார்த்தா கூட வருது printf open bracket அப்புறம் அந்த string token third 5 6 7 8 சார் ஆக்சுவலா ஐ தனியாவும் ஆம்பர்சன் தனியாவும் ஐ தனியாவும் எடுக்கணுமாங்க சார்? இல்ல ஐ ஒரு தடவைங்க, ஆம்பர்சன் இன்னொரு தடவை தான். ஐ ஆல்ரெடி ஒரு டோக்கனா எடுத்துட்டு அப்படி 9 வரலையேங்க சார், அதான் கேக்குறோம். ஓகே, சாரி, இங்க வந்து ஒரு கமா மிஸ்ஸிங். ஆக்சுவலி இதுவே தப்பு இல்லைங்களா? ஸோ ஐ கமா எஸ், அத கமா கொடுத்தா கரெக்டா வரும், 9 வரும். எஸ், ஐ கமா ஆம்பர்சன் ஐ அந்த இடத்துல ஒரு கமா. எஸ் எஸ் எஸ், ஓகே சார். ஓகேங்களா? ஸோ அந்த கமா மிஸ்ஸிங், ஸோ அதனால இன்னொரு கமா ஆட் பண்ணிட்டீங்கன்னா 9 டோக்கன்ஸ். Okay, so moving on to question number 4. Okay, I think இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Operator grammar. Okay, no problem. Okay, question number 4. Which grammar rules violate the requirement of the operator grammar? A, capital B, capital C are variables, and small a, small b, small c are terminals. Okay, so இந்த question answer பண்றதுக்கு முன்னாடி we need to understand what is operator grammar actually. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் இவாலுவேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வரும் அப்படின்னு. பார்சிங்ல வந்து ஒன் ஆஃப் தி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சின்டாக்ஸ் செக் வந்து பார்சிங்ல வந்து ஸோ எந்த ஆர்டர்ல வந்து இவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ஆர்டர் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் இது பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற கிராமர் தான் வந்து இட் இஸ் கால்டு ஆப்ரேட்டர் கிராமர். ஓகே, ஸோ நார்மலாக நம்ம டோக்கன் இந்த டோக்கன் வந்து வேலிட் டோக்கனா இல்லை ஒரு ஸ்ட்ரிங் வந்து வேலிட் சின்டாக்ஸ்ல இருக்கா இல்லை வேலிட் ஸ்ட்ரிங்கா அப்படின்னு செக் பண்ற மாதிரி த கிராமர் விச் இஸ் யூஸ் டு செக் தி ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ அது வந்து இட் இஸ் ஆப்ரேட்டர் கிராமர். ஓகே, ஸோ இதுல ஸோ ஆப்ரேட்டர் கிராமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
ஓகே, வாட் இஸ் an operator? ஸோ ஒரு ஆப்ரேட்டருக்கு வந்து இட் ஹாஸ் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ளஸ்ன்னு சொன்னா ப்ளஸ் இஸ் an ஆப்ரேட்டர். ஸோ ப்ளஸ் அப்படின்னா இதுக்கு வந்து ரெண்டு நம்பர் இன்புட்டாக கொடுக்கணும், அந்த நம்பரை வந்து ஆட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கணும். அதே மாதிரி வந்து when you give for example when I say this one minus அப்படின்னா மைனஸ் it can be ரெண்டு பர்பஸா இருக்கலாம். it could be பைனரியா இருக்கலாம், இல்லை யுனரியா இருக்கலாம். ஸோ யுனரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் மைனஸ் ஏன்னு போடுறேன்னா ஸோ ஐம் நெகேட்டிங் ஏ. ஸோ ஏ வந்து பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாத்திரம், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாத்திரம், ஐம் ஜஸ்ட் நெகேட்டிங், ரைட்? இட் டேக்ஸ் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட். ஸோ இது வந்து இது ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் இட் ஹாஸ் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி டு டூ, ரைட்? ஸோ ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ மற்ற கிராமருக்கும் இந்த ஆப்ரேட்டர் கிராமருக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து ரெண்டு ரூல் இருக்கும் ஆப்ரேட்டர் கிராமருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல் ஆப்ரேட்டர் கேனாட் பி எம்டி. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ எம்டி பி அப்படின்னு தர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 4 எம்டி ஃபைன் தர முடியாது. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஆக்சுவலாக கம்பைல் பண்ணும்போது எரர் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்? there is no meaning at all, ரைட்? நான் இப்போ இதுவே ஒரு ஸ்ட்ரிங்ல I can put A and then I can put B actually. This has some value, okay, meaning actually. But when it comes to an operator பொறுத்த வரைக்கும் empty string is not allowed actually. Okay, so first is empty string not allowed, or empty symbol is not allowed. So empty symbol it is epsilon. So epsilon is not allowed. Okay, and அதே மாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் எப்பவுமே வந்து யூனிட் ப்ரொடக்ஷன்ல தான் வரும். ஸோ ப்ளஸ் அந்த மாதிரி தான். ஸோ வி ஹேவ் அடிஷ்னல் இது இப்போ நீங்கள் C++லயோ ஈவன் C-லேயோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா இது. ஸோ இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஆல்வேஸ் பி யூனிட் ப்ரொடக்ஷன். ஒரே ஒரு சிம்பிள் தான் வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வி ஹேவ் இது நீங்கள் நம்ம லெட்ஸ் நாட் கன்ஃபியூஸ் வித் C++ல யூஸ் பண்ணுவேன் less than greater than அந்த இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் இன் ஜென்ரல் கம்பைலேஷன் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டர் கிராமர்ல ஸோ யுவர் ஆப்ரேட்டர் cannot be empty, அண்ட் அதே மாதிரி வந்து இட் ஷுட் பி சிங்கிள் ஆப்ரேட்டராக தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இந்த கொஸ்டின் படிப்போம். which grammar rules violate the requirement for operator grammar? இதான் வந்து ஆப்ரேட்டர் கிராமருக்கான requirement. ஸோ A, B, capital B, capital C are variables, and small a, small b, small c are terminals actually. ஸோ இதில் என்னென்ன வந்து வயலேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A tends to BC, ஸோ இட் இஸ் நாட் a unit production. ஸோ இது வந்து வயலேட் பண்ணுது. A tends to C, capital C, small c, capital B, capital ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த யூனிட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது யூனிட் ப்ரொடக்ஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா other way of writing is like this: no two adjacent non-terminals. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா B is a non-terminal, C is a non-terminal. இப்போ ரெண்டு பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ராங் ஆக்ஷன். யூனிட் ப்ரொடக்ஷனை வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன். no two adjacent non-terminals. ஸோ உங்களுக்கு இது வந்து ராங். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்-டெர்மினல் ஒரு டெர்மினல், ஒரு நான்-டெர்மினல் ஒரு டெர்மினல். ஸோ திஸ் இஸ் ஓகே. ஸோ ரெண்டு நான்-டெர்மினல் வந்து பக்கத்தில் வரக்கூடாது. அதுதான் வந்து requirement. So this is valid action. Okay, and A tends to BAC. Again, B பார்த்தீங்கன்னா it is non-terminal, A small a is terminal, C is non-terminal. This is also fine. And epsilon transition is not allowed, so another this is also wrong action. Okay, this is violating the requirement. So 1 and 4 is the answer. Okay, so instead of unit production, நீங்க இப்படி எழுதிக்கோங்க. No two adjacent non-terminals. யூனிட் ப்ரொடக்ஷன் இருக்கலாமாங்க சார்? இருக்கக்கூடாது. யூனிட் ப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ நாட் அலவுட். ஓகே, அது போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்க எப்படி எழுதிக்கோங்க, ரெண்டு நான் அட்ஜசன்ட் டெர்மினல்ஸ் வரக்கூடாதுன்னு எழுதிக்கோங்க. ஓகே சார். எம்டி இஸ் நாட் யூனிட் ப்ரொடக்ஷன் தான் ஆக்சுவலி. பட் இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வேரியபிள் எடுத்து போனோமா, இன்டீஜர் A B C. ஓகேங்களா? ஸோ எனக்கு A plus B plus C இது அலவுடு.
பட் ஏபி plus C, this is not allowed actually. So இதான் அர்த்தம் actually. So known to adjacent non-terminals not allowedன்றது இதுக்கு தான். ஸோ இது பண்ணா என்ன ஆகும்னா இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்வாலிட் இது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ யூனிட் ப்ரொடக்ஷன் பதிலாக இதை போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ரெண்டு ரூல் தானுங்களா ஃபார் ஆப்ரேட்டர் கிராமர்? ஆமாம், 2 ரூல் கரெக்ட். ரெண்டு empty symbol is not allowed, no to adjacent non-terminal. So இப்போ வந்து say for exampleக்கு non-terminal A defines non-terminal B and non-terminal C, terminal A அப்படின்னு இருந்தா கூட not allowed ஆங்க சார்? எப்படிங்க? capital A okay defines capital B C small a அப்படின்னு இருந்தா கூட not allowed. இது not allowed. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு adjacentல வந்துருச்சு இல்லீங்களா? adjacent. This is also not allowed. Yes. Not allowed. இப்போ இதுவே இப்படி மாறி இருந்துச்சுன்னா ஓகே. B small a capital C இப்படி இருந்துச்சுன்னா ஓகே. But this is not allowed. Okay. நான் டெர்மினல் அப்படின்னு சொன்னா இந்த ABCD நம்ம கொடுக்கிறது தானே சார்? கேபிட்டல் A கேபிட்டல் B ங்க. கேபிட்டல் A கேபிட்டல் B கேபிட்டல் C ரைட் ஹேண்ட் சைடுல வருது பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடுல வரணும். ஐ மீன் நீங்க இத ஃபர்தரா எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும். A வை நான் வந்து பாத்தீங்கன்னா BC ன்னு எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். B ஐ வந்து அடுத்து எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும். பட் ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் c எல்லாம் வந்து டெர்மினல்ஸ். அத ஃபர்தரா எக்ஸ்பாண்ட் பண்ண முடியாது. சரி சார், சரி சார். நீங்க நோ டு அட்ஜசன்ட் நான் டெர்மினல்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல அந்த ரெண்டு பக்கமுமே கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் இருக்கு. அதனால வந்துட்டு அது நான் டெர்மினல்ஸ் அதுல இருக்கு. அதனால அந்த ரூல் வந்து வயலேட் ஆகுது. கரெக்ட். சரி சார். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? எஸ் சார். ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவல் ப்ரொடக்ஷன். ஸோ ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ரூல் கரஸ்பாண்டிங் டு த ப்ரொடக்ஷன் ரூல். ஸோ ஏற்கனவே நம்மகிட்ட இங்கே ப்ரொடக்ஷன் ரூல் இருக்குது. இந்த ப்ரொடக்ஷன் ரூலுக்கு வி நீட் டு ஃபைண்ட் அவுட் ஈக்குவலன்ஸ். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபைண்ட் பண்ணுங்க. நம்ம முன்னாடி எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி ட்ரை டு ஃபைண்ட் அவுட் சம் ஸ்ட்ரிங், ஒரு வேலிட் ஸ்ட்ரிங்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கேபிட்டல் எஸ், ஐ திங்க் கேபிட்டல் எஸ் வந்து நான் டெர்மினல், ஆல்ஃபா 1 பீட்டா 1 பீட்டா 2 ஆல்ஃபா 2 இதெல்லாம் வந்து டெர்மினல்ஸ். மோஸ்ட்லி கேப்ஸில் இருக்கிறது வந்து நான் டெர்மினலாக இருக்கும். ஸ்மால் லெட்டரில் எது இருந்தாலும் அது வந்து இட் இஸ் டெர்மினல் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு வேலிட் ஸ்ட்ரிங் நம்ம எழுதுவோம். So terminals should be in right side only, right sir? Left sideல வராது இல்லையா terminal? இல்ல நான் டெர்மினல்ஸ் தான் வந்து லெஃப்ட் சைடு. நான் டெர்மினல்ஸ் வந்து ரைட் சைடுல வராது சார், அப்படிதானே? நான் டெர்மினல்ஸ் ரைட் சைடுலயே வரதுக்கு பாசிபிள் உண்டு. ஏன்னா இப்ப இதுல வந்துட்டு பாருங்க, ரைட் சைடுலயே வரும் லெஃப்ட் சைடுலயே வரும் நான் டெர்மினல்ஸ். பட் டெர்மினல்ஸ் வந்து ரைட் சைடுல மட்டும் தான் வரும். டிரைவ் பண்ணும்போது அது கிராமரே அப்படிதானேங்க சார் வருது. ஏன்னா கிராமரை வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த கிராமர். ஓகே, இப்போ இது ஒரு கிராமர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிராமர்ல கேபிட்டல் எஸ் ஏ பி இதெல்லாம் வந்து நான் டெர்மினல். It should be in left and right side. இது வந்து லெஃப்ட்லயும் வரலாம் ரைட்லயும் வரலாம். ரைட்லயும் வரலாம். But terminals one present terminals என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் a மட்டும் தான் டெர்மினல். சோ இது வந்து only in right hand side. நீங்க என்ன சொன்னீங்கன்னா இது ஃபர்தரா டெரிவ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. அப்ப கண்டிப்பா அது ரைட் சைடுல தானே சார்? ஆமா, கண்டிப்பா ரைட்ல தான் வரும். கரெக்ட். ஃபர்தரா ப்ரோசீட் பண்ண முடியாது, டெரிவ் பண்ண முடியாதுன்னு நம்ம அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்றனால அது வந்து நம்ம ரைட்ல மட்டும் தான். ஓகே சார், நோட் பண்ணிக்கிடுங்க சார். ஓகே, சார் இதுல ஆன்சர் சொல்லி இருக்கீங்கல்ல சார், ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் கரஸ்பாண்டிங் டு த ப்ரொடக்ஷன் ரூல்னு மேல கொடுத்துருக்காங்க. அதுல வந்துட்டு இப்போ நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ல லெஃப்ட் சைடு ரைட் சைடு அது ஓகே சார். நான் டெர்மினல்ஸ் வந்து லெஃப்ட்டும் வரலாம் ரைட்டும் வரலாம். டெர்மினல்ஸ் வந்து ரைட் மட்டும் தான் வரணும். ஓகே சார். இப்போ வந்து இங்க கொடுத்துருக்கிறதுல அவங்க மேல கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுல வந்து நான் டெர்மினல் வந்து லெஃப்ட்லயும் இருக்கு. அந்த எஸ்ங்கிற வேரியபிள் இதை சொல்றேன் சார், கிராமர் அது லெஃப்டும் இருக்கு ரைட்டும் இருக்கு.
டெர்மினல் வந்து அந்த ஸ்மால் ஆல்பா 2 பீட்டா 1 பீட்டா 2 Right side ல மட்டும் இருக்கு. கிராமரை நம்ம இன்னும் இந்த क्वेश्चनக்கு போகல, ஆன்சர் பண்ணல இந்த क्वेश्चन. நான் இப்ப இந்த क्वेश्चन நான் ஆன்சர் பண்றேன். சோ ஓ, ஃபர்ஸ்ட் sir. இந்த क्वेश्चन ஓகே. சோ இந்த क्वेश्चन உடைய இது பாத்தீங்கன்னா s tends to s alpha 1 or s tends to s alpha 2 அதுக்கு அப்புறம் or beta 1 beta 2. சோ இது ஆக்சுவலா எழுத போனா இப்படி தான் எழுதணும். அது நம்ம ஒரே லைன்ல r போட்டு எழுதிருக்கோம். சோ தட் இஸ் so capital S இது வந்து non terminal, alpha 1 alpha 2 beta 1 beta 2 are terminals actually. So first நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு ஒரு valid string நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? say for example S tends to beta 2. so beta 2 இது ஒரு valid string. அடுத்து S tends to beta 1, so இதுவும் ஒரு valid string தான். ஓகேங்களா? so S tends இந்த first rule எடுப்போம். so which is S tends to S alpha 1. right, இப்போ இந்த s க்கு பதிலா I'm replacing it with beta 1 வச்சு replace பண்ணலாம். so beta 1 alpha 1, so இது ஒரு valid string. கரெக்ட்டுங்களா? so இந்த s வந்து I can also replace with beta 2, so beta 2 alpha 1 அது ஒரு valid string தான். ஓகேங்களா? so these are some of the valid things. so இப்போ இந்த valid string வந்து இதுல இந்த கொடுத்திருக்க ப்ரொடக்ஷன் ரூல்ல இந்த valid strings எல்லாம் வருதா அப்படின்னு செக் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் a செக் பண்ணுவோம். S tends to beta 1, okay, beta 1, so S beta 1, okay, beta 1 வருது. அடுத்து பாத்தீங்கன்னா R beta 2, so அதனால இது ரெண்டும் ஓகே ஆயிடுச்சு. so let's check whether beta 1 alpha 1 beta 2 alpha 1 எப்படி வருதுன்னு பார்க்கலாம். so இப்போ இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா alpha is always a terminal, கடைசியில வரணும். it should end with a beta 1, it should end with alpha 1 or beta 1. okay, beta 1 டெர்மினல் தானே சார்? beta 1 டெர்மினல்ங்க, கரெக்ட். beta 1 beta 2 alpha 1 alpha 2 ரெண்டு இந்த நாலுமே டெர்மினல் தானே சார்? கரெக்ட், ஆமா. சரி, இதுல இருந்து என்ன மாதிரியான பாசிபிள் ஸ்ட்ரிங் இத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்ல முடியுங்களா? இப்போ இது சொல்லியாச்சு, என்ன மாதிரி பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து இது இந்த கிராமர் கண்டுபிடிக்கும்னு சொல்ல முடியுமா? ஐ மீன் பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து இந்த கிராமர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பேட்டர்ன்னா நீங்க எப்படி கேக்குறீங்க? இது பேட்டர்ன்னா ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து beta 1 beta 2 is valid. so if length is 1, length of string வந்து 1 அப்படினா beta 1 beta 2 length of string is equal to 1 அப்படினா it should be either beta 1 ஆ இருக்கலாம் or beta 2 ஆ இருக்கலாம். இது one possible. for example else string 2 else இல்ல அப்படினா the string should end with alpha 1 non terminal. string should end alpha 1 alpha 1 or alpha 2. alpha 2. ஆமா. சோ முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படினா any number of beta 1 வரலாம், beta 2 எவ்வளவு number of beta 1 beta 2 வந்து கண்டிப்பா வரலாம். ஓகே, பட் ending வந்து it is always alpha 1 and alpha 2. சோ இப்போ நான் ஒரு சொல்றேன், beta 1 beta 1 beta 1 alpha 1, இது valid ஸ்ட்ரிங்கா? valid தான் சார். valid. ஓகேங்களா? சோ எப்படி valid பாருங்க, s tends to s alpha 1. இப்போ இந்த s வந்து we are replacing it with beta 1 beta 1 no, sorry, alpha 1 s alpha 2 s alpha 2 yeah, s alpha 1 then so in this வந்து we are replacing it with again s alpha 1 alpha 1 again alpha 1 alpha 1 sorry alpha 1 again in the s வந்து beta 1 அல்ல s alpha 2 ன்னு போடலாமே. s alpha 2 போட முடியாதுங்க, இல்ல. so what does it mean அப்படினா okay, இந்த s alpha 2 போட்டாலும் alpha 2 alpha 1 then this can be beta 1 alpha 2 beta 1 alpha 1. so okay, so what does it mean? so okay, this is not a valid string actually. so இன்னொன்னு பாத்தீங்கன்னா, so it should start with either beta 1 and beta 1 and beta 2 and end with the alpha 1 or alpha 2. The string should end with the alpha 1 and alpha 2 and starts with beta 1 or beta 2.
ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து திஸ் இஸ் நாட் அ வேலிட் ஸ்டேட். ஸோ இதான் பேட்டர்ன் ஆக்சுவலி. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லென்த் 1, ஸோ பீட்டா 1 இஸ் வேலிட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பீட்டா 1 வேலிட். ஓகே, ஸோ ஏ டென்ஸ் டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 1ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்மளோட இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பீட்டா 1 அண்ட் பீட்டா 2. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல் படி இட் ஸ்டார்டிங் வித் ஆல்ஃபா 1. ஸோ விச் மீன்ஸ் திஸ் இஸ் நாட் அ கரெக்ட் ஈக்குவலன்ஸ். ஸோ இதை நம்ம இக்னோர் பண்ணோம். அடுத்தது பிக்கு வருவோம். ஸோ பியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பீட்டா 1 பீட்டா 2. ஓகே, நாட் அ ப்ராப்ளம். அதே மாதிரி ஸ்டார்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டா 1ல ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். அதே மாதிரி பீட்டா 2லேயும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, குட். பட் இந்த ரூலை பாருங்க, இங்கே ஆல்ஃபா 1ல ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட கேஸ் என்னன்னா இட் ஷுட் எண்ட் வித் ஆல்ஃபா 1லையோ இல்லை ஆல்ஃபா 2லையோ எண்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் வேலிட். ஓகே, அடுத்தது சி பார்த்தீங்கன்னா சிலேயே வந்து இட் இஸ் பீட்டா 1 பீட்டா 2 இட் இஸ் ஓகே. அடுத்து இங்கே வந்து ஆல்ஃபா 1ல ஸ்டார்ட் ஆகுது, ஆல்ஃபா 2ல ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நாட் வேலிட். ஆனா எண்ட் ஆகுறது வந்து ப்ராப்ளமா இருக்கலாம் சார். மத்த எல்லாத்துலயுமே எப்படியாவது ஆல்பா 1 இல்லைன்னா ஆல்பா 2ல தான் எண்ட் ஆகணும். அப்படிங்கும்போது மேல உள்ள 3லயுமே அந்த ஆல்பா 2 அப்படிங்கிறது வரல, அப்படிதானே சார்? ஆமா, கரெக்ட். ஐ திங்க் இங்க ஒரு மிஸ்டேக் இருக்குங்க. இந்த இங்க வந்து it should be a alpha 1 ஆல்பா A 1 alpha 1. a alpha 1 a alpha 2. ஆல்பா 2 கடைசில லாம்டா Lambda. கரெக்ட். லாம்டா or எப்சிலான். லாம்டானாலும் எப்சிலான்னாலும் எப்சிலான்னாலும் ஒன்று. சரி சார். Empty string. இந்த லாஸ்ட் ஆப்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக். ஸோ இங்கே சிம்பிளாக இந்த மாதிரி கொஸ்டின் ஈக்குவல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த பேட்டர்ன். இதான் பேட்டர்ன் ஆக்சுவலி. ஸோ என்ன மாதிரியான பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை நம்ம ஈக்குவல்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் போகலாம். Okay. ஓகே, ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியும். பட் நம்ம வி ஷுட் நாட் கன்ஃபியூஸ் வித் ஜென்ரல். நம்ம யூஸ்வலாக மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமோ ரிலேட்டடாக வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் லெஃப்ட் அசோசியேட்டிவ் ஆபரேட்டர் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். லெஃப்ட் அசோசியேட்டிவ். ஸோ லெஃப்ட் அப்படின்னா ஸோ ஃப்ரம் லெஃப்ட் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். விச் மீன்ஸ் உங்கள் ஆப்ரேட்டர் வந்து லெஃப்ட் டு ரைட் தான் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஐ மீன் இவாலுவேஷன் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ப்ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் ஹாஸ் த ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ், மல்டிப்ளிகேஷன் ஹாஸ் த லோவஸ்ட் ப்ரெசிடென்ஸ், அண்ட் தென் டாலர் அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியேஷன். ஸோ இது திஸ் ஹாஸ் த லீஸ்ட் ப்ரெசிடென்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன்? Decreasing order of அப்படின்னா மேல இருந்து கீழே வரணுமாங்க சார்? IS வந்து லோவஸ்ட். ஆமா, கரெக்ட். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் தென் தான் நடக்கும் சார். மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் இல்ல சப்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட், மல்டிப்ளிகேஷன் செகண்ட், அப்புறம் எக்ஸ்பொனன்ஷியேஷன். அப்புறம் எக்ஸ்பொனன்ஷியேஷன். ஓகே, ஸோ இது வந்து லெஃப்ட் அசோசியேட்டிவ், கரெக்ட்டுங்களா? ஸோ 3 minus 2 அதுக்கப்புறம் $4. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு பைப் சிம்பிள் அண்ட் தென் ஸ்டார். ஸோ தெர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். ஸோ இதுக்கு வந்து இது கொடுக்கல. ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு கன்சிடர் திஸ். ஓகே, பட் ஸ்டில் இருக்கட்டும். ஸோ 2 * 3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் அசோசியேட்டிவ். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து எது நடக்கணும் அப்படின்னா இந்த சப்ராக்ஷன் ஹாஸ் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ். அதனால 3 - 2. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கணும். ஓகே, தென் மல்டிப்ளைட் பை 4, தென் டாலர். அதுக்கப்புறம் இது நம்ம இக்னோர் பண்ணலாம், ஆக்சுவலி இக்னோர் பண்ணிடலாம் லாஸ்ட். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஹாஸ் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ், அதனால இது. ஸோ இங்கே ஒரு இது இருக்கு, பட் நம்ம இங்கே போட மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் டு ரைட். ஸோ லெஃப்ட் வேல்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து இங்கே போகும், அதுக்காக. ஸோ 3 - 2. ஸோ 3 - 2 is 1. 1 multiplied by 4 டாலர். இதை இக்னோர் பண்ணிடுவோம். லெட்ஸ் இக்னோர் திஸ். தென் 2 * 3. ஸோ 1 * 4 is 4. தென் டாலர். அதுக்கப்புறம் 2 * 3. இந்த ஸ்டார் இட்ஸ் கன்சிடர்ட் டு பி சிங்கிள் ஸ்டார். ஸோ $4, 2
இது. ஸோ அப்புறம் இது நடக்கும், ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ், அதனால இது நடக்கும். ஸோ $4.6, தென் 4 to the power of 6. 4 to the power of 6 is 4096. so this seems to be like simple-ஆ இருக்கும். பட் நம்ம ஜெனரலா இதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே நம்ம இதில் ரெண்டு விஷயம் இந்த மாதிரி டபுள் ஸ்டார் இருக்கு அப்படின்னு, விச் இஸ் நாட் ரியலி கரெக்ட் ஆக்சுவலா. நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஆப்ரேட்டர் கிராமர். ஸோ ஆப்ரேட்டர் கிராமர்ல இதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரெண்டு சிம்பிள் வரக்கூடாது, இந்த எப்சிலான் வரக்கூடாதுன்றது தான். இதுக்காக தான் இந்த மாதிரி தப்பான இவாலுவேஷன் வர எக்ஸ்பிரஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ரூல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டபுள் ஆப்ரேட்டர் வந்தால் வரக்கூடாது, பட் இட் மேபி தப்பான கொஸ்டின் கூட இருக்கலாம். இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சிங்கிள் ஆப்ரேட்டரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து இன்வாலிடோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கொடுக்காத ரூல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் இக்னோர் தட் ஆப்ரேட்டர். ஸோ பிரசிடென்ட் சொல்லாத ஏதாவது ஆப்ரேட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இக்னோர் இட் பெட்டர். ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பைப் சிம்பிள் அண்ட் ஸ்டார், இதுக்கு வந்து நமக்கு there is no precedence rule mentioned, அதனால ignore it. So or we can say it like in the இது வந்து which is equivalent to epsilon, but operator grammar பொறுத்த வரைக்கும் empty string is not allowed actually. So which means இதை நீங்க இப்படி கூட வச்சுக்கலாம். So maybe இதை நம்ம evaluation start பண்றதுக்கு முன்னாடி so 3 minus 2 star 4 then 5 star then 2 star 3. இதை வந்து we have to convert it to 3 minus 2 star $4. இதை இக்னோர் பண்றோம். ஸோ டபுள் ஆப்ரேட்டர் வந்து சிங்கிள் ஆப்ரேட்டர் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பிரசிடென்ஸ் ரூல் அப்ளை பண்ணுங்க, குழப்பம் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, இது வந்து we are going to use the operator grammar. ஸோ ஆப்ரேட்டர் கிராமர்ல இருக்கிற அந்த ரெண்டு ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ரூல்ல this is an epsilon or empty, அதை இக்னோர் பண்றோம். அண்ட் ரெண்டு ஆப்ரேட்டர் வந்து வரக்கூடாது. இதான் யூனிட்னு சொன்னேன், யூனிட் ப்ரொடக்ஷன் சொன்னேன். ரெண்டு ஆப்ரேட்டர் வந்து பக்கத்தில் வரக்கூடாது. ஸோ அதையும் நம்ம இக்னோர் பண்றோம். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் கிராமர் இஸ் எல்ஆர். ஸோ இந்த எந்த கிராமர் வந்து எல்ஆர் பார்சிங் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்? ஓகே, ஸோ எல்ஆர் தான் சொன்னீங்களா, லெஃப்ட் ரைட். ஸ்கிரீன் வந்து 6th क्वेश्चनல இருக்குங்க சார். இப்போ ஓகேங்களா? 7 மூவ் ஆயிடுச்சு இல்ல ஹேங் ஆயிருக்குங்க சார். 6th क्वेश्चनல எங்களுக்கு விசிபிளா இருக்கு. ஸ்கிரீன் வந்து ஓகே. ஓகேங்க சார். ஓகே. So which are the following grammar is parsable by LR1 parser? Okay, so நம்ம LR1 parser என்ன சொன்னோம்னா, it is left to right most derivation யூஸ் பண்ணி derive பண்ணணும், right most derivation யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? and அந்த 1 refers to one token at a time or one symbol at a time. so இப்போ first grammar எடுப்போம். A B or A can be written as B A B, or A can be replaced with a single unit which is A, or A can also be replaced with. சரி, நீங்க ஏதாவது ரைட் பண்றீங்க? இல்ல ரைட் பண்ணிருக்கீங்க? வந்துட்டு இல்ல இல்லைங்க சார், இப்போதாங்க சார் வருது. லேட்டரா எங்களுக்கு விசிபிள் ஆகுது நீங்க பண்றது. எல்லாரும் பிராக்கெட்ல 1ன்னு போட்டுருக்கலாம் சார். அதுக்கு மீனிங் என்ன சார்? எல்லாரும் 1ன்னா நான் இப்ப சொல்றேங்க 1 ஸோ இது வந்து லெஃப்ட் மோஸ்ட் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன், கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இந்த பி இஸ் ஆல்ரெடி டெர்மினல், இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பி அப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் போகும் which is A. ஸோ ஏ இந்த ஏ வந்து will be replacing it. ஒரே ஒன்று தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஏ கேன் பி ஏவா ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை பிஆ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே ஏன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஏ. ஸோ அட் டைம்ல ஒரே ஒரு லெட்டர் தான் ரீட் பண்ண முடியும். ஆக்சுவலா எப்படி இருக்கணும்னா, இது ஏ tends to A, capital A, B.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிஏ ரீட் பண்றேன். சின்ஸ் இட் இஸ் அ டெர்மினல், ஸோ இதை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேஸ்ல ஐ கோ டு இந்த ஏ, இதை ரீட் பண்ணுவேன். சின்ஸ் இட் இஸ் நான் டெர்மினல், இது வந்து ஒரு டெர்மினலாக ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு வச்சுப்போம். அடுத்து ஏ. ஸோ நெக்ஸ்ட்ல பி இஸ் பி டன், ஏ டன். ஓகே, ஸோ இந்த ஏ வந்து திஸ் இஸ் அகெயின் அ டெர்மினல், ஸோ அதனால நம்ம விட்டுருவோம். ஸோ இதான் வந்து எல்லா இந்த ஒன் அட் அ டைம் சொல்றோம். இல்லைங்க, ஒன்ன்றது ஒன் அட் அ டைம் ஆக்சுவலா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ரூல். ஒரே ஒரு நான் டெர்மினல் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும், அப்படிதானே சார்? ஆமா, ஒரே ஒரு ஒன் பை ஒன்னா தான் போகும் ஆக்சுவலா. சரி சார். ஒரு ஸ்டெப்ல ஒரே ஒரு டெர்மினல் மட்டும் ரீப்ளேஸ் இப்ப மாத்தணும், இன்ஸ்டெட் ஆஃப் ரீப்ளேஸ் பண்ணி மாத்தணும். ஆமா, கரெக்ட். சரி. ஒரு தடவை ஒரு இதுல ஒரு கரெக்ட், அப்படிதான் கரெக்ட். ஓகேங்க, அடுத்து இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் பாத்தீங்கன்னா. அடுத்து பி ஏ பி, ஸோ பி அப்படிதான் ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, ஸோ சின்ஸ் இட்ஸ் ஆல் ஒன் டைம் ஒன் யூனிட் ப்ரொடக்ஷன், ஸோ அதனால இட் இஸ் ஓகே. ஸோ திஸ் இஸ் வேலிட் ஆக்சுவலி. அண்ட் அடுத்ததுலையும் பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் மோர் ஆஃப் லைக் அதே மாதிரி தான் இருக்கும். ஏ ஏ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால திஸ் இஸ் ஆல்சோ வேலிட் சொல்லலாம். சி பார்த்தீங்கன்னா ஏ ஏ பிளஸ் ஏ. இப்போ இதில் ஒரே டைம் ஒரு தடவை ரீட் பண்ணும் ஏ. ஓகேங்களா, ஏன்னு ஒன்று தான் ரீட் பண்ணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணும்போது இங்கே ஒரு ஏ இருக்கு, இங்கே ஒரு ஏ இருக்கு. அதனால ஆக்சுவலாக வந்து இதையும் ஒரு நான் டெர்மினலாலையும் இதையும் ஒரு நான் டெர்மினலால ரீப்ளேஸ் பண்ணும் ஆக்சுவலா. பட் திஸ் இஸ் நாட் பாசிபிள் இன் எல்லாரும். ஓகேங்களா, இதை வந்து திஸ் இஸ் நாட் பாசிபிள் இன் எல்லாரும். ஸோ தோ ஒரே ஒரு ரீட் பண்ணாலுமே பட் ரெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி வரும். அதனால திஸ் இஸ் நாட் பாசிபிள் எல்லா. ஸோ அதனால திஸ் இஸ் நாட் ரைட். நம்ம பண்ண மாதிரி வந்தாலுமே நம்மளுக்கு வந்து எல்லார் பார்சல் தானே சார். அப்ப ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் தானே ஃபர்ஸ்ட் நடக்கும். அப்ப ரைட்ல உள்ள ஏவை வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு அப்படி பண்ணலாமா எப்படி? இல்ல, ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் போடும்போது ஒரு தடவை தான் வரும். மீன் ரீப்ளேஸ் எங்கெங்கெல்லாம் வந்து கேபிட்டல் இருக்கும் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண அப்படிதான் வரும். சரி சார். சார் அவங்க எப்படி கேக்குறாங்கன்னா, இப்போ ஏ கேபிட்டல் ஏ பிளஸ் கேபிட்டல் ஏ போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரைட்ல இருந்து நீங்க ரீட் பண்ணிட்டு ஒரு முறை நான் ஸ்மால் ஏ போட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து இப்போ நீங்க ஏன்னு போட்டிருக்கீங்க இல்லைங்க சார், அந்த இடத்துல கேபிட்டல் ஏ பிளஸ் ஸ்மால் ஏ போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்ல மறுபடியும் நான் வந்து அந்த கேபிட்டல் நான் ரிமைண்டல் ஏவை வந்து கேக்குறாங்க. சோ a plus a, சோ இங்க a then plus a, then அடுத்த ஸ்டெப்ல a plus கேபிட்டல் A then a plus இங்க இப்படி போடலாமா கேக்குறீங்களா? இந்த மாதிரி ஸ்டெப்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு வந்து லுக்அப் வந்து இப்படி தான் போகும். லெஃப்ட் டு ரைட். ஐ மீன் டெரிவேஷன் போடும்போது நீங்க ரீப்ளேஸ் பண்றது இட் இஸ் ஓகே. பட் LR இல்லைங்களா, ஸோ LR போது லெஃப்ட் டு ரைட். ஸோ இப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏவை ரீட் பண்ணும். ஸோ ஏ இஸ் அ நான் டெர்மினல். ஸோ அதை வந்து ஒரு டெர்மினலாக ரீப்ளேஸ் பண்ணும் போது ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் ஏ இருக்கும் அங்கெல்லாம் ஏ ரீப்ளேஸ் ஆகும். ஓகே ஓகேங்களா, ஸோ அது வந்து which is not done by LR1 actually. ஸோ அதுக்காக தான் நம்ம டிஃபரெண்ட் பார்சல் டைப் வச்சிருக்கோம் நம்ம. ஸோ பார்சல் ஜெனரலா ரீப்ளேஸ் பண்றது தான். ஸோ ஒரு டைம்ல ஒரு டோக்கன் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லை ஒரு டைம்ல மல்டிபிள் டோக்கன் ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது நம்ம கிராமரை பொறுத்து. ஓகே, இதுல ஆம்பிகுவஸ்ல செக் பண்ண வேண்டியது இல்லைங்களா சார்? ஃபாலோயிங் கிராமர் வந்து கிவன் ஸ்ட்ரிங் கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்து ஆம்பிகுவஸ் ஆன இதுல இன்னும் இதுல நம்ம ஆம்பிகுவிட்டி செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்க क्वेश्चனே வந்து இது ஓகே, நீங்க ஆம்பிகுவிட்டி செக் பண்ணீங்கனாலும் கூட ஓகே, அப்படி கூட நீங்க இன்னொரு வகையில அப்படி கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஆம்பிகுவிட்டி செக் பண்ணுங்க. இப்போ இது ரெண்டும் அன்ஆம்பிகுவஸா இருக்கும். மேபி இது ஆம்பிகுவஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் this is also not ambiguous actually. So this is unambiguous grammar. So இந்த unambiguous grammarல LR1 வந்து சப்போர்ட் பண்ணாத கிராமர்னு பாத்தீங்கன்னா C. அந்த மாதிரி செக் பண்ணா வரும்னு நினைக்கிறீங்க? Shift reduce parser carries out the action specified in braces immediately after reducing with the corresponding rule of the grammar. So S tends to XX W
within bracketல வந்து you have print 1, அதுக்கப்புறம் s tends to y, small y, then within bracketல you have print 2, then w tends to it is z actually, or z s z கூட வச்சுக்கலாம், it is z, small z, within bracketல print 3 actually. What is the translation for the string? ஒரு string கொடுத்திருக்காங்க, இப்போ இந்த stringக்கு வந்து என்ன translation அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ டிரான்ஸ்லேஷனா என்ன ஆப்ரேஷன் ஆக்ஷன் நடக்கும். இங்கே கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர். ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் அப்படிங்கிறது கேரிஸ் அவுட் தி ஆக்ஷன் ஸ்பெசிஃபைட் இன் தி பிரேசஸ் இமீடியட்லி. ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பார்த்துருப்போம்னா நீங்கள் எஸ் டென்ஸ் டு ஏ டென்ஸ் டு ஏ அப்படின்னு பார்த்துருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம், எஸ் இஸ் ஸ்டார்ட் சிம்பிள், எஸ்ஸை வந்து ஏவால் ரீப்ளேஸ் பண்ணி ஏவை வந்து ஸ்மால் ஏவால் ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ஜஸ்ட் அ ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் அ பிராக்கெட் உள்ள வி கேன் ஸ்பெசிஃபை சம் ஆக்ஷன். ஸோ அந்த ரூல் அந்த ப்ரொடக்ஷன் ரூல் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த ஆக்ஷனும் வந்து சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆகும், ரீப்ளேஸ்மெண்ட்டோட சேர்ந்து ஆக்ஷனும் நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து இதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ இதில் வாட் இஸ் அ டிரான்ஸ்லேஷன் ஃபார் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் 1 2 3 4 4x followed by y, then 2z actually. Okay, so first வந்து let's start with the start symbol s. S tends to x, w, then print 1. print 1. so இப்போ இது வந்து 1 ன்னு print ஆகும். ஓகே, அடுத்தது so shift reduce parser. so இது வந்து shift reduce parser வந்து பாத்தீங்கன்னா it is like இது வந்து s and z actually. okay, so I'm confused. s அதுக்கப்புறம் z actually. okay, fine. so x is non terminal, sorry, x is terminal, so ஒண்ணும் பண்ண முடியாது. this x is also terminal, so அது ஒண்ணும் பண்ண முடியாது. so x then capital S, then z அதுக்கப்புறம் w. okay, then இங்க நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம், which is print 3 actually, print 3. so இது வந்து 3 print ஆகும். அடுத்து x s, இந்த s வந்து நம்ம we are replacing it with again x w. okay, அதுக்கப்புறம் இங்க ஒரு z இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு w இருக்கு, and இப்போ நம்ம எந்த ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம்னா இந்த ரூல் யூஸ் பண்ணிருக்கோம். so print 1, so இது வந்து 1 print ஆகும். okay, so x so w, so இப்போ இந்த w will be replaced with s z. s z அதுக்கப்புறம் இன்னொரு z ஒன்று இருக்கு. so this will இந்த ரூல் யூஸ் பண்ணிருக்கோம் w. so அதனால sir 1 second sir, excuse me sir, அந்த print 3 ன்னு போட்டுருக்கீங்க இல்லையா, x s z w print 3 ன்னு போட்டுருக்கீங்க. அந்த இடத்துல தான் w க்கு பதில் நம்ம s z ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் இல்லைங்க சார், எங்க மறுபடியும் w ன்னு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ரிப்பீட் பண்ணிருக்கீங்க அந்த w, அங்க அந்த இடத்துல வரணுமாங்க சார்? இந்த w இருக்கு, இந்த w வந்து s, இந்த w தான் s z ன்னு ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க ஒரு z இருக்கு இல்லையா, அந்த z, அதுக்கப்புறம் இங்க ஏற்கனவே இங்க ஒரு w இருந்துச்சு இல்லையா, அந்த w. சார் அத கேட்கல சார், அவங்க மேல கேக்குறோம் சார். நாங்க மேல கேக்குறேன் சார். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நீங்க s defines x s w print 1 ன்னு போட்டுருக்கீங்க. அந்த இடத்துல x x w திருப்பி எழுதுமா? ஓகேங்க சார். ஓகே, சோ x 4x அதுக்கப்புறம் y z z. ஓகேங்களா? so we'll start with s tends to xx then w. so print 1. ஓகேங்களா? அடுத்தது x ஒண்ணும் பண்ண முடியாது, xx s z then இங்க ஒரு w இருக்கு இல்லையா, அந்த w. ஓ சாரி w இல்ல இல்லீங்களா? fine okay,
தென் இதுக்கு வந்து this print 3. Then x இந்த s க்கு பதிலா we are using XXW. x w then in the z. Print 1. x. So w க்கு பதிலா SZ. z. Z. So One more Z. so z. So print It 3. prints 3. Then x. So yes. So in this Y. y. Z. So print 2. 2 action. Okay. So இது வந்து which is top to bottom. So இந்த parser வந்து top to bottom. Bottom to. Sorry, bottom to top. Sorry, bottom to top. Yeah, correct. Bottom to top. So அதனால when you are ஒரே writing நிமிஷம் சார், பாட்டம் அப்னு இது எப்படி சார் சொன்னீங்க? shift reduce parser. Shift reduce parser. ஓ சரி சார், ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர்னால அது கண்டிப்பா பாட்டம் அப் பார்சர் அப்படிதானே சார்? Bottom up, ஆமா. அது bottom up டைப் அது actually. So 2 3 then 1 3 2 3 1 3 1. So 2 3 1 3 1. சார் LR பார்சர், ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் இதெல்லாமே பாட்டம் அப் அப்ரோச். ஆமா ஆமா. LL வந்து டாப் டவுன். LR எல்லாமே வந்து உங்களுக்கு சாரி LR எல்லாமே பாட்டம் அப். LL மட்டும் டாப் டவுன். LL recursive descendant இல்லனா அந்த ஷிஃப்ட் ரெடியூஸ் இது எல்லாமே வந்து ரெண்டு தான் டாப் டவுன் வரும். recursive or it is also called as shift reduce. இப்போ நெட்டோட சிலபஸ்ல சின்டாக்ஸ் அனாலிசிஸ்ல டாப் டவுன் பாசிங்க்கு கீழ நீங்க சொன்னீங்க சார், இப்போ டிசெண்டன்ட் அப்படின்னு சொன்னீங்க. சம்திங் என்ன சொன்னீங்க சார்? இப்போ டாப் டவுன்ல இப்போ சொன்னீங்க இல்லைங்க சார், ரெண்டு வந்து டாப் டவுன்ல வரும் அப்படின்னு சொன்னீங்க. மேம் சார் டிஸ்கனெக்ட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் மேம். பார்சர் டைப்ஸ் பாத்தீங்கன்னா LR எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டம் அப். ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் பார்த்தோம்ல, ஆபரேட்டர் கிராமர்னு பார்த்தோம்ல. சோ அது எல்லாமே பாட்டம் அப். ஓகேங்களா? பாட்டம் அப் அப்ரோச். டாப் ஆமா. சோ டாப் டவுன் பாத்தீங்க அப்படினா LL மட்டும் தான் வந்து டாப் டவுன். ஓகே. ஓகேங்களா? சோ ரிகர்சிவ் டிசெண்டன்ட் இது வந்து ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது வந்து ஷிஃப்ட் ரெடியூஸ். ஓகேங்களா? சோ அது வந்து உங்களுக்கு வந்து பாட்டம் அப். சோ ஷிஃப்ட் SLR. சோ இப்போ சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் அனாலிசிஸ்ல டாப் டவுன் பாசிங், ரிகர்சிவ் டெசென்ட், பிரெடிக்டிவ் பாசிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்களேங்க சார். பிரெடிக்டிவ் பாசிங் தனி, ரிகர்சிவ் டெசென்ட் பாசிங் தனியாங்க சார்? இல்ல ரெண்டும் ஒண்ணுதாங்க. ரிகர்சிவ் பிரெடிக்டிவ் எல்லாமே ஒண்ணுதான். ரிகர்சிவ் டெசென்ட் பிரெடிக்டிவ் பாசிங்ன்றது ஒண்ணுதான். LL1 பாசிங்ன்றது LL பாசிங் இன்னொரு டைப் ஆக்சுவலா. ரிகர்சிவ் டெசெண்டன்ட், ரிகர்சிவ் பிரெடிக்டிவ் டெசெண்டன்ட், LL இது ரெண்டு வந்து டூ டிஃபரண்ட் டைப் ஆஃப் டாப் டவுன் பார்சர். ஓகேங்க சார். இந்த சிலபஸ் பார்த்தோனே கொஞ்சம் LR இது எல்லாமே வந்து ஆக்சுவலா இப்போ நம்ம இத நான் வந்து ஆக்சுவலி இப்படி போட்டுறேன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். S tends to x w நம்ம இப்படி ரீப்ளேஸ் பண்ணாலும் இப்போ ஃபர்ஸ்ட் w ரீப்ளேஸ் டைப்ஸ் ஆஃப் பார்சர். எஸ் ஓகே. क्वेश्चन இன்னொரு காமிங்க சார், அது எழுதவே இல்ல சார். சோ ஆக்சுவலா இது வந்து ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர். சோ வந்து இது வந்து பாட்டம் அப் அண்ட் லெஃப்ட் டு ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் யூஸ் பண்ணனும். கரெக்ட்டுங்களா? சோ இப்போ இத ஃபர்ஸ்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணனும். இப்படி ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க சார். சார் இந்த ஒண்ணே சார், இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வாட் இஸ் தி ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் x 4x y z அது அப்படியே எழுதி இருக்கீங்க அப்படிதானே சார்?
அடுத்தால ஃபர்ஸ்ட் எஸ் தென் 2x XX W அப்படின்னு போட்டிருக்காங்க, அதுக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகுது. அடுத்தால கீழே டபிள்யூங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணி SZ XX அப்படியே போட்டு WZ டிரான்ஸ்லேட் பண்ணி SZ எழுதி 3ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தால வந்து நீங்க இப்ப எதை மாத்திருக்கீங்க, எஸ் வந்து மாத்தி அதே மாதிரி 2x Wன்னு மாத்திருக்கீங்க, 1ன்னு பிரிண்ட் ஆயிட்டு, அப்படிதானே சார்? இப்போ அடுத்தால நெக்ஸ்ட் ஒன்ஸ் அகைன் W டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க. எஸ் சார், அத SZ டிரான்ஸ்லேட் பண்ணி 3ன்னு பிரிண்ட் ஆயிட்டு. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் எஸ் வந்து ஒய்ன்னு பிரிண்ட் பண்ணி 2ன்னு வச்சுட்டீங்க, அப்படிதானே சார்? இப்போ வந்து இந்த 23131ங்கறத எப்படி எழுதணும் சார்? இது பாட்டம் அப் பார்சல் இல்லைங்களா, அதனால 2313. ஓ, பாட்டம் ஷிஃப்ட் ரெடியூஸ் வந்து பாட்டம் அப் ப்ராசஸ், அதனால கீழ இருந்து வேல்யூ சொல்லணும். ஆமா கரெக்ட். சரி சார், தேங்க் யூ சார். சார் அப்பல வந்துட்டு இந்த A+A, அதாவது எல்ஆர் பார்சர்ங்கிறதுனால லெஃப்ட் மோஸ்ட் ஒரு டவுட், இதுக்கு 2 क्वेश्चनக்கு முன்னால கேட்டது என் பையன் அப்ப வெளியே நின்னுட்டான், அதனால போயிட்டேன் சார். இந்த எல்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு A+A அதுக்கு பதிலா ஸ்மால் a வந்து ரீப்ளேஸ் பண்ணீங்கல்ல சார் ஒரு क्वेश्चनல, ஒரு 2 क्वेश्चंस பிஃபோர். இந்த क्वेश्चंस தான் சார். இதுல வந்து இந்த இது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க சார், a then A+A, அப்புறம் வந்து நீங்க ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் படி இது a வந்திருக்கு, அடுத்தால வந்து லெஃப்ட் மோஸ்ட், அதுக்கப்புறம் அடுத்தது மாத்தி A+A வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார். அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஓகேங்க. ஸோ இதுல வந்து which of the following grammar is LR? ஸோ LRனா என்ன? LR வந்து லெஃப்ட் டு ரைட்டு அண்ட் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்துக்கோங்க, A B. ஓகே, ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு நம்ம ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே வந்து ரைட் மோஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் திஸ் இஸ் ஆல்ரெடி டெர்மினல், அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினலே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆனால் இங்கே இல்லை. ஓகேங்களா? பட் அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, நெக்ஸ்ட் பிலையும் பார்த்தீங்கன்னா A tends to A. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் மோஸ்ட். ஸோ ரைட் மோஸ்ட்லேயும் விச் ஸ்டார்ட்ஸ் வித் டெர்மினல் ஸ்டார்ட் ஆகுது, அதனால இதுவுமே வந்து நம்ம எல்லாரில் முடியாது. அடுத்தது சி பார்த்தீங்கன்னா A tends to A+A. ஸோ இங்கே வந்து ரைட் மோஸ்ட்ல வந்து A இருக்கு, விச் இஸ் நான் டெர்மினல். இதை வந்து ஒரு ஏவால் ரீப்ளேஸ் பண்ணுவேன். அடுத்தது ஒரு ப்ளஸ், அடுத்தது வந்து இங்கே ஏவால் ரீப்ளேஸ் ஆகும். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மீன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல். எல்லாரில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட் மோஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படிங்கிறதுனால ரைட் மோஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். ரைட் மோஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு நான் டெர்மினல், எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் டெர்மினல் இருக்கணும். நான் டெர்மினல் இருந்தால் மட்டும்தான் வந்து அது எல்லாரால ரெகனைஸ் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா ரெகனைஸ் பண்ண முடியாது. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.